குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அதாவது இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி நீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் கரேஜ் அப்படிங்கிறதான் டாபிக். ஓகே, ஸோ எதுக்காக இவ்வளோ தூரம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு நமக்கு இவ்வளோ கரேஜ் வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே ரொம்ப ஆசையாக தான் வந்திருப்பீங்க. என்ன ஆசையில் வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி அம்மா அப்பா வீட்லேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் கஷ்டத்தில் இருப்போம். ஸோ இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்காக ஒருத்தன் பிறந்திருப்பான். ஸோ அவன் வந்து நம்ம இங்கேருந்து வீட்டை எடுத்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுவான், நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருவான். இல்லை நம்மளுக்கு இதை பற்றின நாலேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு கஷ்டம்லாம் தீந்துரும். அந்த மாதிரி ஆசையில் எதிர்பார்ப்பில் இன்னொன்று, நம்ம வந்து யாரோ ஒருத்தர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்போம் லைஃப்பில். அதாவது நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக நல்ல ஒரு அதீதமான இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பழகிற மாதிரி பழகிக்கிட்டு இருக்க ஒரு நபர் இருப்பாங்க. ஸோ அந்த பர்சனால் நமக்கு ரிலீஃப் கிடைக்க போகுது. ஸோ நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்வியல் சூழல், வாழ்க்கை கஷ்டம், இதில் இருந்தாலும் நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுது, நிம்மதி கிடைக்க போகுது. இல்லை நம்ம ஆசைப்பட்ட லைஃப்பை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷனை ட்ரை பண்ணுறாங்களோ, இல்லை ஸ்பிரிச்சுவல் கோச்சிங் போயிருக்கிறவங்களோ என்ன நினச்சிருப்பீங்க? ஸோ நம்ம ட்ரீம் பர்சனை நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த சுச்சுவேஷன்லேருந்து ரிலீஃப் கிடைக்க போகுது. நம்ம என்னெல்லாம் லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டோமோ, நம்ம எந்த லைஃபுக்கெல்லாம் வாழ்கிறதுக்கு அனுமதிக்கப்படலையோ, எந்த லைஃபெல்லாம் வாழ முடியாமல் ஏக்கத்திலேயே எடுத்தோமோ அந்த லைஃப்பை வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிருப்பீங்க. ஆனால் நுழைஞ்சதுக்கு அப்புறமா நிறைய இடத்துல தயக்கங்கள் இருந்திருக்கும், நிறைய இடத்துல பயம் இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, அடுத்த அடி என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் தேங்கி போயிருப்பீங்க. ஸோ ஏன் அந்த தேக்கம் வருது, ஏன் அந்த கன்ஃபியூஷன் வருது, ஏன் அந்த பயம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ கவனமாக கடைசி வரைக்கும் கேளுங்க. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உற்று கவனிங்க. ஸோ அதில் தான் இதனுடைய மொத்த சாராம்சமும் இருக்குது. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படிங்கிறத வாழ்கிறதுக்கு கரேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வேணும். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு நான் சொல்லலை, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் ஆக்சுவல் என்ன சொல்லுவாங்க, அந்த யதார்த்தமான நிதர்சனமான ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஜேர்னி. இட்ஸ் அ வெரி வெரி ஹைலி வைப்ரேஷனல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னினா ஃபஸ்ட் என்னென்னு தெரியணும். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னினா என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, ரிலீஜியன்னா என்னென்னு தெரியணும். இதெல்லாம் நான் ஃபஸ்ட் லெவல்லே போஸ்ட் பண்ணிட்டேன் வீடியோஸு. நீங்கள் ஃபஸ்ட் லெவல் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் லெவலில் போய் பாருங்கள், அதில் ஆல்ரெடி இருக்குது வீடியோஸ். ஓகேயா? ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரிலீஜியனுக்கும் முதல்ல என்னங்க டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரிலீஜன் என்னன்னு சொல்கிறேன். ரிலீஜன் அப்படிங்கிறது யூ எக்ஸ்பீரியன்ஸ் காட் அவுட் சைட் இன்சைட், அதுதான் ரிலீஜியன். அவுட் சைட் இன்சைட்னா என்னென்னா, இப்படி தான் கடவுள் இருப்பார்னு ஒரு சிலையை காமிச்சு, சிலையை செதுக்கி வச்சு, இல்லை ஒரு கல்லை நட்டு வச்சு, அந்த கல்லுக்கு சந்தனங்கள்லாம் வச்சு, இதுதான் நம்ம குலதெய்வத்தோட அடையாளம், இல்லை இந்த சாமி தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி உருவகப்படுத்தி அந்த சாமிக்கு ஒரு பேரை கொடுத்து, இந்த சாமியை கும்பிட்டா நமக்கு வேண்டதெல்லாம் நடக்கும், இந்த சாமிக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி, இப்படியெல்லாம் நம்மளை நம்ப வச்சு வெளியே இருக்கும் ஒரு பொருளை நமக்குள்ளே செலுத்தி விஷன்ஸாக கொடுத்து, ப்ரூஃபை கொடுத்து, அதை நம்ப வச்சு இதுதான் சாமின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் அவுட் சைடு இன்சைடு. இன்சைடு அவுட் சைடுனா என்ன? ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறதுல கடவுள் அப்படிங்கிறது என்னென்னா, உன்னை கடந்து உள்ளே பார், அதுதான் கடவுள். கடவுள். ஓகேயா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அன் இன்வர்ட் ஜேர்னி. கடவுள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நிபந்தனை இல்லாத அன்பு, தெளிவான அறிவு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் கடவுள். பியூர் கான்ஷியஸ்னஸ். ஓகேயா? ஸோ கடவுள் அப்படிங்கிறத இன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அ வெரி வெரி டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தின் ஆர் செல்ஸ். ஓகேயா? ஸோ அதுக்கு ப்ரூஃப் தேவையில்லை, நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இதை எப்படி நம்ம வெளிக்கொணர்றோம் அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் இன்சைட் அவுட் சைட். ஸோ நிறைய பிரம்ம ஞானம், பிரபஞ்ச ஞானம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம், ஏன்னா ரிலீஜியன் ஃபுல்லாக பக்தி மார்க்கம், இதிகாசம், புராணம், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரிஸு, இலக்கணம், இலக்கியம், இது மூலியமாக நமக்கு சின்ன வயசுலேருந்து கலாச்சாரத்துக்குள்ளேயே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் ரிலீஜியன். ஸோ அதுலேருந்து தான் வந்துச்சு இந்த கண்டிஷன்டு சோசியல் லைஃப் ஃபுல்லாகவே. ஒரு பெண்ணுனா இப்படி தான் வாழணும், ஒரு பெண்ணுனா என்னென்ன மாதிரி குணம் இருக்கணும், இப்படி தான் பார்த்துக்கணும், இப்படி தான் அக்கறை செலுத்தணும், இப்படி தான் அவன் நடந்துக்கணும், அவன் நடவடிக்கை இப்படி தான் இருக்கணுங்கிற வரைக்கும் டிக்டேட் பண்ணப்பட்டுச்சு இதிகாசங்கள் மூலமாகவும் புராணங்கள் மூலமாகவும். இதெல்லாம் ஆணுக்கு எழுதி வைக்கவே இல்லை. எழுதி வச்சுருந்தாலும் அது பிரபகண்டமாக வெளியே வரலை. ஓகேயா? ஸோ இது எல்லாமே ப்ரூஃப் பேஸ்டு. ரிலீஜியன் ஃபுல்லாகவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேஸ்டு. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படி கிடையாது. பயபக்தியை தான் ரிலீஜன் சொல்லி கொடுத்துச்சு, ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்தியை தான் சொல்லி கொடுத்துச்சு. பக்திங்கிறது என்ன? உயர்நிலையான காதல், அதீதமான இறைவன் மேலே கொண்ட காதலை தான் பக்தின்னு சொல்கிறோம். பயபக்தின்னா என்ன? நீ ஒழுங்காக நடந்துக்கலைன்னா சாமி மேலேருந்து வந்து உன்னை தண்டிச்சுடும். நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னா உன் கண்ணை குத்திரும். சாமி நைட்டு சூழாத எடுத்துகிட்டு வந்து உன்னை குத்திரும். மதுரை வீர சாமி குதிரையில் டெய்லி ரோந்துக்கு போகும், அதை என்ன சொல்லுவாங்க, காவலுக்கு போகும். ஸோ நீ எதாவது தப்பு பண்ணேன்னா சவுக்கி அடிச்சது ஒன்று அடிச்சிடும்.
ஸோ இந்த பிலீஃப்ஸில் தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. ஸோ இதுதான் ரிலீஜனுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இன்னொன்று என்னென்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது. அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போடுறதே நீங்கள் தான். திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு உங்களை ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிது பாருங்கள். அந்த ஞான மார்க்கம், பிரம்ம ஞானத்தை பூரா உங்களுக்கு கொடுத்து உங்களை ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கிது பாருங்கள். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனால் பக்தி மார்க்கம், அதாவது ரிலீஜியனில் அது கிடையாது. அவங்க என்னத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை தான் நீங்கள் நம்புவீங்க. அவங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கோ அதிலே தான் வாழ்ந்திருப்பீங்க, வளர்ந்துருப்பீங்க, இன்றைக்கு வரைக்கும் அதை தான் கடைப்பிடிச்சிட்டு இருப்பீங்க. இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரிலீஜியனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னினா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் லெவல்லேருந்து 5th லெவல் வரைக்கும் கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால், உயிருக்கு, நம்ம இந்த கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ்லாம் விட்டுருவோம், உயிருக்கு 2 பாகம் இருக்குது, லோயர் செல்ஃப், ஹையர் செல்ஃப். ஸோ அந்த ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறத தான் பொல்யூட் பண்ணவே முடியாது. அது டிவைன் கிட்டேருந்து கோச்சிங் வாங்கிட்டு வந்திருக்கு. ஹையர் செல்ஃப் மனசாட்சி. லோவர் செல்ஃபுங்கிறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு, நம்மளோட மனசு. ஓகே, அதை வந்து ஈஸியாக எமோஷன்ஸால், சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ்னால, சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸால், ஒரு சொற்களால், இந்த மாதிரி எல்லாத்த வச்சும் அந்த எனர்ஜி, லோவர் செல்ஃபுங்கிற எனர்ஜியை பொல்யூட் பண்ண முடியும். நம்ம மனசை பொல்யூட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அப்படி பொல்யூட் பண்ணும்போது தான் நெகட்டிவாக மாறுறது அந்த பயம், ஃபியர், ஃப்ரஸ்ட்ரேஷன், வெஞ்சன்ஸ், இது எல்லாமே உருவாகுது லோவர் செல்ஃபில். ஸோ இந்த லோவர் செல்ஃப் இத்தனை வருஷமாக காலங்காலமாக என்ன சொல்கிறது, சின்ன பிள்ளையிலேருந்து நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சமுதாயம் என்னத்தை சொல்லி கொடுத்துச்சோ, மனசுக்கு எவ்வளோ வேணாலும் ஆசை இருக்கட்டும், ஆனால் சமுதாயம் என்னத்தை சொல்லி கொடுத்துச்சோ, தாய் தகப்பன் என்ன சொல்லி கொடுத்துச்சோ, தன்னை சார்ந்த கம்யூனிட்டி என்ன சொல்லி கொடுத்துச்சோ, அவங்க வீட்டில் இருக்கிற கஸ்டம் அண்ட் கல்ச்சரில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை கேட்டே நம்ம வளர்ந்துருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ அதை மீறணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு பயம். ஓகேயா? ஸோ அப்போது இந்த லோவர் செல்ஃப் அப்படிங்கிறது இத்தனை வருஷமாக இதுலேயே இருந்து வாழ்ந்துருச்சு. ஆனால் வாழ்ந்தாலும் அது பிடிக்காமையே வாழ்ந்துருக்கீங்க. ஏன் பிடிக்காமல் போச்சு? தன்னுடைய ட்ரீம்ஸை இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுட்டு வாழ முடியல, வாழ அனுமதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, தன்னாலையும் வாழ முடியல. ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, டிபெண்டன்சி சுச்சுவேஷன்லேயே வாழ்ந்துட்டோம், வளர்ந்துட்டோம். இண்டிபெண்ட்டாக சம்பாதிச்சா கூட அம்மா திட்டிடுவாங்களோ, அப்பா திட்டிடுவாங்களோ, சமுதாயம் நம்மளை புறக்கணிச்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் இந்த எல்லைகளை மீறி நம்மளால் வாழ முடியல. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஹர்டலாக இருக்குது. என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போ இந்த லோவர் செல்ஃப் ரொம்ப அழுது கஷ்டப்பட்டு வருந்தது பாருங்கள், என்னால் இதுக்கு மேலே சஃபர் பண்ண முடியாது, என்னை ஏமாற்றிக்கிட்டு என்னால் வாழ முடியல, ஆனால் என்னுடைய ட்ரீம்ஸையும் என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்க, வாழ்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, ஸோ எத்தனை நாளைக்கு நான் அதை உள்ளேயே அடைச்சி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அழும்போது அந்த டார்க்னஸ்க்கு நடுவில் ஒரு கிராக் விடுது. ஸோ அந்த கிராக்கினுடைய அந்த ஒரு கேப் இருக்கும் பாருங்கள், ஸ்லிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்லிட் வழியாக இந்த ஹையர் செல்ஃபினுடைய வெளிச்சம் அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது. எதுக்குள்ள? இந்த நம்ம லோவர் செல்ஃபு அழுது கிராக் விட்டுருது. அந்த கிராக் வழியாக ஹையர் செல்ஃபினுடைய வெளிச்சம் லோயர் செல்ஃபில் அப்படி பீரிட்டு அடிக்குது. ஸோ அப்போ இந்த லோயர் செல்ஃப் என்ன பண்ணுது, எங்கேருந்தோ வெளிச்சம் நமக்கு வருது, எங்கேருந்தோ நம்ம விடியல் தெரியுது அப்படின்னு அது உற்று கவனிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த கிராக் வழியாக விழுந்த வெளிச்சத்தை பார்த்து ஏங்குது, அங்கே போகணும்னு ஆசைப்படுது. அப்போ என்ன பண்ணுது, இதை வந்து ஹையர் செல்ஃபும் லோவர் செல்ஃபும் பேசிக்கிறது கிடையாது, உணர்வு ரீதியாக உணருது. ஏன்னா ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கு தெரியுதோ இல்லையோ, லோவர் செல்ஃபுக்கு தெரியுதோ இல்லையோ, ஹையர் செல்ஃபுக்கு தெரியும். ஸோ அப்போ ஹையர் செல்ஃபு தவிச்சு போய் நிற்கிற தன்னுடைய லோவர் செல்ஃபை தவிப்பிலேயே பார்த்துக்கிட்டு இருக்காது. இதை யார்கிட்டையும் சொல்லி எல்லாம் ஹையர் செல்ஃபுக்கு புரியவே வேணும். ஏன்னா ஹையர் செல்ஃப் எங்கே இருக்குது, லோவர் செல்ஃபோட உயிரோட மத்தியில் இருக்குது, ஹார்ட் ஸ்பேஸில் இருக்குது, டியர் ட்ராப்போட சென்டரில் இருக்குது. ஸோ அப்போது ஹெட்டோட சென்டரில் இருக்குது. ஸோ அந்த இடம்ங்கிறது ஹார்ட் ஸ்பேஸ். ஸோ அப்போ அதுக்குள்ளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹையர் செல்ஃப் எவ்வளவு துடிக்குதோ அந்த துடிப்பை, அந்த ஆதங்கத்தை, அந்த ஆற்றாமை, இயலாமை, அந்த கஷ்டம், இது ஃபுல்லாக ஹையர் செல்ஃபால் உணர முடியும். அப்போது ஹையர் செல்ஃப் என்ன பண்ணும், லோவர் செல்ஃபை இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து அந்த லோவர் வைப்ரேஷனை விட்டு ஹையர் வைப்ரேஷனில் பிடிச்சிக்க தான் பார்க்கும். தன்னோட சேர்த்து கொண்டு வந்து இதுதான் நிச்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்து தன்னுடைய ஹையர் வைப்ரேஷனுக்கு அளவுக்கு இந்த லோவர் செல்ஃபை வைப்ரேஷனை ஹை பண்ண தான் நினைக்கும். ஸோ அதைத்தான் சொல்லிக் கொடுக்க நினைக்கும். ஆனாலும் அங்கேயும் ஒரு ஏர் கோட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லோவர் செல்ஃப் இவ்வளவு அழுதாலும் புலம்பினாலும், இந்த கீற்றின் வழியாக அந்த ஒளி தெரிஞ்சாலும், கிராக் வழியாக அந்த ஒளி கீற்று தெரிஞ்சாலும், சப்போஸ் இந்த லோவர் செல்ஃபுக்கு தைரியம் இல்லை, அவ்வளோ பயத்தில் நடுநடுங்கி போகுது, ஹையர் செல்ஃப் இருக்கிற பாதைக்கு அதால் வர முடியலன்னா, எப்போ இந்த லோவர் செல்ஃபு தன்னால் ரெடி ஆகுதோ அது வரைக்கும் ஹையர் செல்ஃப் வெயிட் பண்ணும், அவசரப்படாது. ஹையர் செல்ஃபை கஷ்டப்படுத்தி அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் திணிச்செல்லாம் உருவாக்காது, இழுத்துக்கிட்டும் வராது மேலே. ஓகேயா? ஸோ இதுதான் இங்கே நடக்கிற போராட்டம். ஹையர் செல்ஃபுக்கும் லோவர் செல்ஃப் போராட்டம் கூட கிடையாது, அதாவது இது ஒரு வழியான கைடன்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஹையர் செல்ஃபு லோவர் செல்ஃபு
நம்ம சொல்கிறத அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுது அப்படின்னா இந்த லோவர் செல்ஃபை பற்றி முழுக்க அந்தரங்கத்தையும் அந்தரங்கன் அறிவான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ எதை கொண்டு போய் நீங்கள் உள்ளே ஒழிச்சு வச்சாலும் அது பூரா இதுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்கு நடுவில் உட்காந்துருக்கு. ஸோ அப்போ என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த லோவர் செல்ஃபு எதை விரும்பி பார்க்குது, யூடியூப்பில் வீடியோஸ் நிறையா பார்க்குதா, இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் நிறையா பார்க்குதா, இது பூரா இதுக்கு தெரியும். இல்லை ஏதோ ஒரு ரீல்ஸில் வீடியோஸ் நிறையா பார்க்குதா, ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் நிறையா பார்க்குதா, எதில் பார்க்குதுங்கிற வரைக்கும் ஹையர் செல்ஃபுக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன செய்யும், இந்த மாதிரி ஹையர் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, ஹையர் செல்ஃப்னு ஒன்று இருக்குது, இதுதான் ஸ்பிரிச்சுவல் பார்த்து அப்படின்னு யாருடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்களோ, இல்லை யாருடைய இன்ஸ்டாகிராம் சேனலை பார்க்குறீங்களோ, இல்லை யாருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பார்க்குறீங்களோ, அவங்க மூலியமாகவே அந்த மெசேஜை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இல்லையா அதே ஃபேஸ்புக்கில் எங்கிருந்தோ இந்த மெசேஜ் உங்கள் சேனலில் உங்கள் மொபைல் ஓப்பன் ஆகி நிற்கும். ஸோ தட் நீங்கள் அதை பார்ப்பீங்க. வில் பி டெம்ப்டட் டு see that. நீங்கள் அதை பார்ப்பீங்க, அந்த மெசேஜை உள்வாங்குவீங்க, கருத்தை உள்வாங்குவீங்க, அதுக்குள்ளே இருக்க விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க, அப்புறம் இருந்து உங்களுக்குள்ளே தேட ஆரம்பிப்பீங்க. அப்படிங்கிற வேலையெல்லாம் இந்த ஹையர் செல்ஃப் செய்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்காது. கைட் பண்ண வேண்டியது ஹையர் செல்ஃபினுடைய கடமை, அதை செய்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பிரச்சனை இதில் எங்கே வருது, ஹையர் செல்ஃப் சொல்லிக் கொடுக்குறது என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, ஹையர் செல்ஃப் கூப்பிடுறது ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு. ஆனால் நீங்கள் லோவர் செல்ஃப் எதில் இருக்கீங்க, ரிலீஜியஸ் பாத்தில் இருக்கீங்க. அப்போ ரிலீஜியஸ் பாத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உடச்சிட்டு இத்தனை நாள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு தான் உங்களை கண்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் எல்லாம் நீங்கள் உடச்சி தகர்த்து எரிஞ்சிட்டு இந்த ஹையர் செல்ஃப் கூப்பிடுற பாதைக்கு போகணும்னா நிறைய 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 கரேஜ் வேணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரவுண்ட் என்னது நம்ம பேரண்ட்ஸ், செகண்ட் ரவுண்ட் என்னது ரிலேட்டிவ்ஸ், அடுத்த ரவுண்ட் என்ன கம்யூனிட்டி, அதுக்கடுத்த ரவுண்ட் என்ன சொசைட்டி, அதுக்கடுத்த ரவுண்ட் என்ன டவுன். ஸோ இத்தனை வட்டத்தையும் உடச்சி தகர்த்தெரிஞ்சிட்டு நீங்கள் வெளியே போகணும். முதல் வட்டமாகிய பேரண்ட்ஸ் அப்படிங்கிற வட்டத்தை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, பண்ணிக்கல, இல்லை அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறதே இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். பேரண்ட்ஸுக்கு அடுத்து ரிலேட்டிவ்ஸ், அதை காட்டிலும் பிக் ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சுருவீங்க, அந்த எல்லைகளை தாண்டி கடந்து நீங்கள் போயிருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் உள்ள வருவாங்க, ரிலேட்டிவ்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸை. உங்கள் பொண்ணு இப்படி சொன்னாலும் நீங்கள் எப்படி விட போச்சு, உங்கள் பையன் எப்படி சொன்னாலும் நீங்கள் எப்படி விட போச்சு, நீங்கள் கொஞ்சமாக உங்கள் பையனுக்கு எடுத்து சொல்லணுமா இல்லையா, நம்மளுக்கு இவ்வளோ வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம், நமக்கு இல்லாத அனுபவமாக இந்த பிள்ளைங்களுக்கு வந்துற போது நம்ம அனுபவத்தை வச்சு சொல்லியிருக்க வேணாமா இல்லையா, இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இத்தனை வட்டங்களையும் தாண்டி பயணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒவ்வொரு வட்டத்தையும் தாண்டும் போது அப்படி ஹார்ட் வெளியே வந்து குதிச்சு விழுகிற அளவுக்கு ஒரு பயம் இருக்கு பாருங்க. தட் இஸ் அந்த ஃபியருக்கு பயந்துட்டு தான் நம்ம எதுவுமே செய்யறதில்லை. ஏன்னா we are so much compressed and pressurized இந்த ஃபியருக்கு நடுவில். இதையெல்லாம் தாண்டி இதுதான் நம்ம பயப்படுறதுக்கான ரீசன்ஸ். ஏன்னா இந்த சோஷியல் கண்டிஷனிங்கை தாண்டி நம்ம வெளியே போக முடியல அப்படிங்கிறது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா ஆழ்ந்து உத்து கவனிக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், சோஷியல் கண்டிஷனிங் தாண்டி நம்ம வெளியே போக முடியல அப்படிங்கிறது பயம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த மைண்ட் செட் அப்படிங்கிறதை உருவாக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஐ எம் கமிட்டட் டு மை ட்ரீம்ஸ், ஐ வாண்ட் டு லிவ் மை ட்ரீம்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை ஆழமாக ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளே போட வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு நமக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஜேர்னியை பயணிக்கவே முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாக புலம்பிக்கிட்டும் அழுதுகிட்டும் இருக்க வேண்டியது தான். இன்னொன்று, நீங்கள் வந்து உங்கள் ட்வின்னோட யுனைட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, மேரேஜ் ஆயிடுச்சு, உங்கள் ட்வின்னோட யுனைட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யுனைட் ஆக வேண்டாம்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் எங்கேயே இருந்துக்கிறேன், ட்ரீம்ஸில் மட்டும் என் ட்வின்னோட வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு என் ட்வின்னோட தான் வாழணும், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியே ஆகணும். இதில் எந்த கேட்டகரியை சேர்ந்தவராக இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை நீங்கள் பயணிச்சே ஆகணும். அதாவது உங்கள் ஹையர் செல்ஃபும் லோவர் செல்ஃபும் உங்கள் லோவர் செல்ஃப் வந்து இருக்கிற நெகட்டிவான விஷயங்களெல்லாம், லோவர் வைப்ரேஷனலான விஷயங்களெல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வந்து உங்கள் ஹையர் செல்ஃப் எந்த அளவுக்கு உயர்ந்த வைப்ரேஷனில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் லோவர் செல்ஃபும் உயர்ந்து வந்து ஹையர் செல்ஃபும் லோவர் செல்ஃபும் மெர்ஜ் ஆகணும். இந்த மெர்ஜர் நடந்தே ஆகணும். நடந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம், இது ஃபஸ்ட்டு நடக்கட்டும். உங்கள் ட்வின் ஃப்ளேமோட ஃபிசிக்கலாக யுனைட் ஆகிறீங்களா, யுனைட் ஆகலையா, யுனைட் ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன்னா ஆசைப்படலை, இதெல்லாம் அப்புறம். அதுக்கு அடுத்த என்ன சொல்கிறது மாதிரி இதுக்கு தான் ஃபஸ்ட்டு உழைக்கணும். இது மற்றதெல்லாம் அப்புறம். இது உழைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது ஏன் அவசியம் அப்படிங்கிறத இப்போ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஃபியர்ஸ், என்னென்ன ஃபியர்ஸ், ஏன் கரேஜ் வேணும், என்னென்ன ஃபியர்ஸ் இருக்குது. 2வது விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபியர்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்ன இன்னர் ஒர்க் பண்ணணும். 3வது விஷயம், இந்த இன்னர் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன லைஃப் சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். 4வது விஷயம், இதுக்கான சொல்யூஷன் என்ன. இதுதான் 4வது விஷயம். ஓகேயா? அப்போது 12 இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிட்டோம், என்னென்ன ஃபியர்ஸுங்கிறத நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 2வது ஃபியர்ஸ்னாலே நம்மளுக்கு என்ன, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் அபேண்ட்மெண்ட், ஃபியர் ஆஃப் லாஸ். இந்த 3 பயத்தை தவிர எதுவுமே இல்லை. ஃபியர் ஆஃப் அபேண்ட்மெண்ட்னா என்ன, நம்மளை இந்த சமூகம் புறக்கணிச்சிருமோ, நம்மளை இந்த வீடு, நம்ம வாழ்ந்துட்டுருக்கும் வீடு, நம்ம தாய் தகப்பன் புறக்கணிச்சிருவாங்களோ, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, நிராகரிச்சிருவாங்களோ. இன்னொன்று ஃபியர் ஆஃப் லாஸ்னால் என்ன,
நம்மளோட கம்ஃபர்ட், அதாவது நம்மளே நம்ம சொல்லிக்கோ, இல்லை அப்படிலாம் கிடையாது, நான் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே தான் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்லிக்கிட்டீங்கனாலும் நீங்கள் உட்காந்து வாழ்கிற வீடு உங்கள் தாய் தகப்பன் வீடு. கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு, கல்யாணம் ஆன பெண்களுக்கு சொந்த வீடே இல்லை, வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் ஹஸ்பண்ட் சம்பாத்தியத்தில் தான் இருக்கீங்க. அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குறது உங்கள் ஹஸ்பண்ட் தான், நீங்கள் கிடையாது. வேலைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், சாப்பாடு ஒன்று தாய் தகப்பன் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? அதே மாதிரி வீட்டுக்கு தண்ணி வரி கட்டுறது பெற்றவங்களாக இருப்பாங்க, இல்லை ஹஸ்பண்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா சௌகரியமும் நம்ம டிபெண்ட்டாகவே தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இண்டிபெண்ட் ஆகணும்னு நினச்சி வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத தடுக்கும் விஷயம் என்ன? ஃபியர் ஆஃப் லாஸ். இதை அனைத்தையும் இழந்துடுவோமே. நம்ம இப்போ ஒரு லெவல் ஆஃப் கம்ஃபர்ட்டில், கன்வீனியன்ஸில், லக்ஸரிங்கிறது இல்லாட்டா கூட நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம். இதை அனைத்தையும் இழந்துடுவோமே. நம்ம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது? அடுத்து போனால் பாதுகாப்பான ரூஃப் எங்கே தங்குறது? இதுதான் மெயினான பிரச்சனை. ஓகேயா? அதனால நான் அதுலலாம் கம்ஃபர்ட்டெல்லாம் இல்லைப்பா, நான் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், நான் எல்லா நிலையும் தாண்டி வந்துட்டேன், எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்துட்டேன், இதெல்லாம் சொன்னீங்கன்னாலும் ரோட்டில் இருந்துட்டா இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி வந்தீங்க? இல்லை. ஒன்று அப்பா அம்மா வீட்டில் அப்படியே பாதுகாப்பாக உட்காந்துட்டு இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. இல்லை ஹஸ்பண்ட் கூட பாதுகாப்பாக உட்காந்துட்டு கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பீங்க. அடுத்த வேலை சோத்துக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல, வயிறு கியான்னு கத்துதுன்னு வச்சுக்கோங்க, பசிக்குது, பசியும் தலைவலியும் தாண்டி என்னால் வேற எதையுமே யோசிக்க முடியல அப்படின்னா எப்படி கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பீங்க? நீங்களே தான் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கணும், நீங்களே தான் உங்களுக்கு சம்பாத்தியத்தை உருவாக்கிக்கணும், நீங்களே தான் உங்களுக்கு வீடை உருவாக்கிக்கணும், பாதுகாப்பான ரூஃபை உருவாக்கிக்கணும், 3 வேளை சோத்தை உருவாக்கிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்திருந்தீங்கன்னா அதை உருவாக்குறதுக்கே உங்களுக்கு டைம் பற்றி இருக்காது. அப்புறம் எங்கே இருந்து பிரச்சனையை யோசிச்சிருக்க போறீங்க, பிரச்சனையை தாண்டி வந்திருக்க போறீங்க. அதனால சிந்திச்சு முடிவெடுங்க. சிந்திச்சு நான் என்ன சொல்கிறேனோ அதை முழுமையாக உள்வாங்குங்க. அப்போ தான் எதுக்கு கரேஜ் தேவைங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ என்னென்ன பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு புரியும். எதன்னா சுற்றி தூக்கி கலட்டி வெளியே எரியணுங்கிறது புரியும். ஸோ அடுத்தது 12 சேலஞ்சஸ் நம்ம இந்த பூமியில் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் இந்த இன்னர் ஒர்க் பண்ணும்போது, அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். முதல்ல என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு சேலஞ்ச், ஏன்னா இதெல்லாம் எனக்கு தோண நான் அப்படியே எழுதி வச்சேன் பாயிண்ட்டாக. ஏன்னா எதையுமே நான் மிஸ் பண்ணிட விரும்பல. உங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பெஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், முற்றிலுமாக உபயோகமான இன்ஃபர்மேஷனாக இருக்கணுங்கிறதுனால ஐ பிக்ட் அண்ட் சூஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையுமே யோசித்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லிமிட்டிங் யுவர் செல்ஸ். என்ன பண்ணுறீங்க? இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களையே இது போதும், எனக்கு நான் இது போதும்னு வாழ்ந்துடக்கூடாதா, நான் இப்படியே இருந்துட்டு கனவுலையே வாழ்ந்துடக்கூடாதா, இப்படியே இருந்துட்டு நாட்களை கழிச்சிடக்கூடாதா? ஓகே, இது வந்து லிமிட்டிங் யுவர் செல்ஸ். நீங்களே வந்து நீங்கள் தான் நிறுத்தி வச்சுக்கிறீங்க, உங்களை பிளாக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பிளாக்கிங் ஃபேக்டர் வேறு எங்கேயுமே இல்லை, வெளியே உங்களையே தான் நீங்கள் பிளாக் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து இப்படியே இருந்துக்கிறேன், ஆனால் வந்து என்ன சொல்கிறது, எந்த மாற்றத்தையும், எந்த சேஞ்சும், எந்த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் எனக்கு வேண்டாம், இப்படியே நான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாதா? இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, பண்ண முடியாது. ஓகே, இது ஏன் இந்த கேள்வி வருதுன்னா பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஐடென்டிஃபைங் யுவர் செல்ஃப் வித் யுவர் ஜாப் டைட்டில். அதே மாதிரி என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையிலேயே, இந்த வேலையிலேயே இருந்துட்டு நான் நிறைய சம்பாரிச்சிக்க முடியும், என்னால் என் லைஃப்பை ஓட்டிட முடியும், இந்த வேலையில் நிறைய சம்பாரித்து நிறைய காசு சேர்த்து வச்சு நான் வந்து என் ட்ரீம்ஸை ரியாலிட்டியில் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் நம்ம இன்னொன்று என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம வந்து ஒரு லைஃப் மிஷனே, இந்த லைஃப் பர்பஸையே வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்க. லைஃப் பர்பஸை வாழ்கிறோம், லைஃப் மிஷனையும் வாழ்கிறோம், அதில் நிறைய சம்பாதிக்கிறோம், நம்ம பேஷனை கெரியராக மாற்றி வாழ்கிறோம், அதில் நிறைய சம்பாதிக்கிறோம், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஆகிட்டோம், ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்குள்ளேயே என்ட்ரு ஆகிட்டோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் லெவலுக்கு ஆகிட்டோம்னா கூட அப்போவும் ஒரு கிரீடினஸ், ஒரு ஈகோ இருக்குங்க. ஸோ அப்போ என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நான் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறேன் பாரு, அந்த ஹாப்பினஸ் இருக்கணுமே தவிர கிரீடினஸ் இருக்கக்கூடாது. நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எத்தனை அநாத ஆசிரமங்களுக்கு, எத்தனை சேரிட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இதுதான் நான் அப்படின்னு அப்பவும் நம்மளோட ஜாபை வச்சு, ஜாப் டைட்டில் வச்சு நம்மளை லிமிட் பண்ணிக்கிறோம். We are not the possessions or we are not the materialistic things what we have earned. We value and we are worth much more bigger than that. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டால் we are very very precious. வேல்யூவே பண்ண முடியாத அளவுக்கான ஒர்த் நம்மளே நம்மளை கொண்டு போய் நம்ம செய்கிற வேலையோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்மளை கம்பேர் பண்ணலாம், அதில் இருக்கிற சந்தோஷத்தோட கம்பேர் பண்ணலாம், அந்த வேலையாகவே நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் லிமிட்டிங் யுவர் செல்ஸ் அண்ட் யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் யுவர் செல்ஸ் பை ஐடென்டிஃபைங் யுவர் செல்ஸ் பை தி ஜாப் யூ ஆர் டூயிங். இது 2வது. 3வது விஷயம் வந்து, எப்போ பார்த்தாலும் எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்கும். இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் பயணிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பயத்தினால நிறைய விஷயத்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு நம்மளால் பண்ண முடியாமல் போயிடுது. ஏன்னா பாதி பண்ணிட்டு இருக்கும்போதே பயம் வந்துடும். ஏன்னா அது எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். பாதி பண்ணிட்டு இருப்போம், ஐயோ இது நடந்துருச்சுன்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை அஸ்தமனமே பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்னா, அது பாதியிலே நிறுத்திடுவோம். நிறுத்திவிட்டு நார்மல் ரொட்டீன் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்கு போயிட்டு என்ன செஞ்சுட்டோம், என்ன ரிசல்ட் நம்ம நினைக்கிறோமோ அதே ரிசல்ட் வரும்னு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் பயந்துட்டு நம்மளே நிறுத்திவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
இந்த நார்மல் ரொட்டீன் வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுல இது என்னென்ன வேலை செஞ்சோங்கிறது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மறந்து போயிடும். அப்புறம் எங்கேயோ ஒன்று ஏதோ ஒரு இடத்துல நல்லா நடக்கலை, சரியாக நடக்கலைன்னு சொன்னால் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு அந்த கில்ட்டுக்குள்ளேயும் ஷேமுக்குள்ளேயுமே வாழ்ந்துகிட்டு இருப்போம். நம்ம இப்படி பண்ணியிருக்க வேண்டாம்ல, நம்ம வீடு இப்படி தான் தெரிஞ்சும் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்க வேண்டாம்ல, நம்மளுக்கு தான் தெரியும்ல, என்னதான் ஆசை இருந்தாலும் நம்ம சூழல் இப்படி தான் நமக்கு தெரியும்ல, நம்ம நிதானிச்சிருக்கணும், நம்ம சுதாரிச்சிருக்கணும், இந்த வெங்காயம் எல்லாம் பேசிக்கிட்டு தெரியும். இதுதான் என்ன சொல்கிறது, கிரிட்டிசைசிங் யோர் செல்ஃப்ஸ். இது 3வது பிலீஃப். 4வது பிலீஃப் ஸ்பிரிச்சுவல், அதாவது சேலஞ்சிங் பிலீஃப்ஸ் இதெல்லாம் சொல்கிறது. 4வது சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு ஃபியர் ஆஃப் ஆன்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த ஃபியர் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே பயணிக்கிறதுக்கான மெயின் டூல் என்ன அப்படின்னு சொன்னால் பிரம்ம ஞானம். அதை கொடுப்பது யாருன்னு சொன்னால் நம்மளோட ஹையர் செல்ஃப். ஸோ ஹையர் செல்ஃப் சொல்லி கொடுக்குறத பிளைண்டாக 100% நம்பி, அதுக்கான நாலேஜ் இருக்கோ இல்லையோ அது கரெக்டாக தான் நம்மளை கைட் பண்ணணும்னு நம்பி அந்த பாதையில் பயணிக்கிறோம். ஸோ பயணிக்கும் போது நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அடுத்து என்ன நடக்க போதுன்னு நம்ம கான்ஷியஸ் செல்ஃபுக்கு தெரியாது, நம்ம மனசுக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் அப்படிங்கிறது தான் ஃபியர் ஆஃப் ஆன்ஷியஸ்னஸ். அவ்வளோ ஆன்ஷியஸ் ஆகிடும், அடுத்து என்ன நடக்க போதோ, என்ன ஆக போதோ நம்ம லைஃப்பில். இது நம்ம சரண்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ட்ரஸ்ட் பண்ண இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ட்ரஸ்ட் பண்ண கற்றுக்க ஆரம்பிக்கிற ஆரம்ப காலங்களில் அடுத்து என்ன நடக்க போதோங்கிற இந்த பயம் இருக்கும். ஃபியர் ஆஃப் அன்னோன், நம்ம எடுத்து வைக்கிற அடுத்த அடியில் என்ன நடக்க போதோ அப்படிங்கிறது. இது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கே தெரியும். அப்போ நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியலன்னா கூட நம்மளோட ஹையர் செல்ஃப் நிச்சயமாக நம்மளை தப்பாக கைட் பண்ணாது, கண்டிப்பாக கரெக்டான பாதையில் தான் கொண்டு செலுத்தும், நிச்சயமாக கரெக்டான ஒரு விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்கும். நமக்கு தெரியுதோ இல்லையோ ஹையர் செல்ஃபுக்கு எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியும். அதனால தவறான பாதையில் நம்மளை கைட் பண்ணாதுங்கிற நம்பிக்கை அப்புறம் வரும். ஆனால் அந்த நம்பிக்கை வர வரைக்கும் இந்த ஃபியர் ஆஃப் ஆன்ஷியஸ்னஸ்ங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக நமக்கு இருக்கும். ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாதையில் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கே நம்ம யார் வந்திருப்போம், ஹெச்எஸ்பிஸ் தான் வந்திருப்போம். ஹெச்எஸ்பின்னா என்னென்னா ஹைலி சென்சிட்டிவ் பீப்புள், எம்பத்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்தவங்க நம்ம கிட்ட பேசும்போது அவங்களோட நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ், உணர்வுகள் என்ன வருத்தமாக இருந்தால் அந்த வருத்தத்தை நம்மளால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம வீட்டு சூழ்நிலையில் நம்மளை ஏதோ திட்டாங்க அப்படின்னா வில் பிகம் வெரி எமோஷ்னல், வெரி சென்சிட்டிவ், ரொம்ப ஹர்ட் ஆகிடும். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 5வது லிமிட்டிங் பிலீஃப் என்ன அப்படின்னா, எது சொன்னாலும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக் என்ன, வி டேக் இட் பர்சனலி. லெட் கோன்னு விட தெரியாது நமக்கு. பர்சனலாக எடுத்து மேற்கொண்டு காயங்களை சேர்த்துக்கிட்டு நம்மளே என்ன வருத்தப்பட்டுக்குவோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கிறது தப்பா, இப்படி உண்மையாக இருந்து நம்மளை எல்லாரும் ரணம் பண்ணி காயம் பண்ண தான் மிச்சம், நம்ம எதுக்காக உண்மையாக இருக்கணும், யாருக்காக உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விரக்தி நிலைக்கு போயிடுவோம். இது என்ன சொல்கிறது, டேக்கிங் திங்ஸ் பர்சனலி, இதனால் வர்ற ஒரு லைஃப் சேலஞ்ச். 6வது விஷயம், இதோட கண்டினியூஷன் தான் 6வது விஷயம். என்னன்னு சொன்னால், நம்ம இவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தோம், நம்ம இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கிட்டையும் உரிமை எடுத்து பழகணும், எல்லாருக்கும் நல்லது என்னவோ அதை சொல்லித்தரோம், நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காம இவ்வளோ தூரம் நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி நம்மளே செல்ஃப் கில்ட் அண்ட் செல்ஃப் ஷேமுக்குள்ளே போயிடுறது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறது, ஸ்டாண்டிங் ஃபார் அவர் ஓன் செல்ஃப்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா, இந்த ஜேர்னி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியே ஹையர் செல்ஃப் என்ன சொல்லி கொடுக்குதோ அதில் பயணிக்கிறது. ஹையர் செல்ஃப் சொல்லி கொடுக்குற முதல் விஷயம் என்ன, ஹூ ஆம் ஐ, நான் யார், ஐ எம் மை ஆத்தென்டிக் செல்ஃப் அப்படிங்கிறது. அந்த ஆத்தென்டிக் செல்ஃபுக்காக திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி தான் வாழ பிடிச்சிருக்கு அப்படின்னு when you stand for yourselves, you are considered as a disgrace for the family, or you are considered as the shameful person for the family. So இதை நினைத்து we go for self guilt. நம்ம அசிங்கப்பட்டு குறுகி போய் வி ஐசோலேட், ஒரு மூலையில் ஒதுங்கி போயிடுறோம். இதுவும் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில். அடுத்தது நிறைய 8வது சேலஞ்ச் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு நாமளே ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணிக்கிறது. நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ப்ரொக்ராஸ்டினேஷன்னா என்ன, எப்போ பார்த்தாலும், அதாவது வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், எங்கேயோ ஏதோ தப்பாக இருக்கும், ஏதோ வீட்டில் சண்டை சத்தம் இதெல்லாம் இருந்திருக்கும், கடைசியில் பழி எங்கே விழுந்தா நம்ம மேலே தான் விழும். இவ இப்படி செஞ்சதுனால தான் நம்ம ஏதோ சின்னதாக இத்தனோடு பேசியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருப்போம், ஏதோ சஜஷன் சொல்லியிருப்போம், இல்லை ஒரு டிவி கேபிளே மாட்டுறது கூட இது இப்படி இல்லை இது இப்படி மாட்டுங்கன்னு சொல்லியிருப்போம், இல்லை நம்ம மாட்டி கைட் பண்ணியிருப்போம், மாட்டி காமிச்சிருப்போம். இவ தொட்டதுனால தான் டிவியே ஓடலை, இல்லை டிவிடி பிளேயரே வீணாக போச்சு, இல்லை கேபிளே அடிபட்டு போச்சு, அது ஆல்ரெடி வயரே அங்கே ஷார்ட் சர்க்கியூட்டாக தான் இருக்கும், இல்லை வயரே ஏதோ ஃபால்ட்டாக தான் இருந்திருக்கும், அதை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்போது அடுத்தடுத்த விஷயங்களில் தொடுறதுக்கு, இன்வால்வ் ஆகுறதுக்கு, ஏதோ 4 பேர் சபமத்தியில் பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம போய் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பயம்ங்கிறதை தாண்டி நம்மளே குறை சொல்லிக்குவோம். இவங்க எப்போ பாரு நம்ம ஏதாவது செய்வோம், நம்ம நல்லதுக்குன்னு செய்கிறோம், நம்ம நல்லதுக்கு செய்கிறது எல்லாமே அவங்க குறையாக தான் பார்ப்பாங்க, குறையாக தான் பேசுவாங்க. அந்த பேரண்ட்ஸினுடைய
எப்படி சொல்கிறது, பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் நம்மளை சுற்றி அந்த க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களோட அப்ரூவல் கிடைக்கல நமக்கு அப்படிங்கிறதுல நம்மளை திட்டி குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் பாருங்கள். இந்த ஒரு பிஹேவியர் தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். இது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் என்ன ஆகும் அப்படின்னா, we know to do introspection and self analysis. இன்ட்ராஸ்பெக்ஷனும் செல்ஃப் அனாலிசிஸும் பண்ண தெரிஞ்சால் கூட, அது எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சால் கூட நம்மளை அந்த சூழ்நிலையிலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிக்காமல் இருந்துக்குவோம். இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிக்கிட்டால் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அப்படிங்கிற இந்த பக்குவ நிலை வர்ற அந்த டைம் பீரியடுக்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண தெரிஞ்சிருச்சு. இந்த பக்குவ நிலை இது ரெண்டுத்துக்குமான இந்த லேக் ஃபேஸ், கேப் ஃபேஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுதான் ப்ரொக்ராஸ்டினேஷன். இதுவுமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ட்வின் ஃப்ளேம், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அதனால தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை கடந்து வர்றதுக்கு நிறைய கரேஜ் வேணும். இதெல்லாம் தாண்டி தெரிஞ்சு உடைச்சு எறிஞ்சிட்டு கடந்து வரணும். ஏன்னா நம்மளை பிளாக் பண்ணிக்கிற ஃபேக்டர் நம்மளே தான். ஸோ எதில் நம்ம பிளாக் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் எதை உடைக்கணுங்கிறது நமக்கு தெரியும். எதை உடைக்கணும்னே தெரியல, எது பிளாக்கிங் ஃபேக்டர்னே தெரியல, எது உடைக்கணும்னே தெரியலன்னா எப்படி அதை கடந்து வர்றது? இல்லை நகர்த்தவாது தெரியணும் இல்லை, அதுக்காக தான் நான் பாயிண்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பீயிங் இன் பேட் கம்பெனி. இது ஒரு பெரிய ட்ராபேக்குங்க. ஏன்னா நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட்லேயே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக, பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்ம ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருப்போம். எல்லாமே நம்ம சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு புரியும். இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் யாரோ ஒருத்தவங்க, நம்ம கொலீகோ, நம்ம எல்டரோ, நம்ம சீனியரோ, யாரோ ஒருத்தவங்க நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக புரிஞ்சு வச்சுருப்போம். நம்ம சொல்கிற நம்ம புலம்புனோம்னா அவங்க ஃபுல்லாக கேட்பாங்க, நம்மளுக்கு அதுலேருந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதன் அர்த்தம் அவங்களும் ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்க, இல்லை நீங்கள் சொல்கிறத ஃபுல்லாக அவங்க ஆமாம் ஜாமீன் ஏற்றுக்கிட்டாங்கங்கிறது கிடையாது. தே ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல். ஒரு சின்ன பொண்ணு கஷ்டப்படுது, அவஸ்தப்படுது அப்படிங்கிற ஆதங்கத்தில் இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டேன்னா நீ இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க மாட்டேன், சிக்கிக்க மாட்டேன் அப்படின்னு கைட் பண்ணுறாங்களே தவிர, அவரவர் பயணப்பாதை வேறு, அவரவர் பார்க்கும் கோணம் வேறு. ஸ்பிரிச்சுவாலிட்டியை நீங்கள் இன்டெப்த் டீப் விஷயமாக பார்க்கலாம். அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஜஸ்ட் ஒரு சூப்பர்ஃபிஷியல் அவங்களுக்கான பிடிப்பாக மட்டும் பார்க்கலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயே வாழ்றதுக்கு ஆசைப்படும் மனிதராக இருக்கலாம். அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஜஸ்ட் ஒரு லெவல் ஆஃப் நாலேஜாக மட்டுமே வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுற ஒரு மனிதராக இருக்கலாம். ஸோ தெர் இஸ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீப்புள். ஓகேயா? ஸோ அப்போது நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் யார் கூட இருக்கீங்கிறத பாருங்கள். ஈவன் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஹூ இஸ் வித் யூ இப்படி இருந்தாங்கன்னா they can be a bad company for you. நீங்கள் ஆழமாக பயணிக்கணும்னு நினைப்பீங்க, அவங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, சூப்பர்ஃபிஷியலாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் நினச்சிட்டு இவ்வளோ டீப்பாலாம் யோசிச்சுட்டு கவலைப்பட்டு இருக்காது, கஷ்டப்பட்டு இருக்காது. ஸோ ஆல்வேஸ் சூஸ் அ கம்பெனி ஹூஸ் டு யுவர் லெவல். ஓகே, நான் எங்கே மேம் தேடி போய் கண்டுபிடிக்கிறது? நோ ப்ராப்ளம். நெட்டில் உட்காந்து சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் சேட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். WeChatல எவ்வளவோ மீன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ உங்களுடைய நாலேஜ் லெவலுக்கு யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட பேசுங்க, அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். நெவர் கெட் லாக்ட் ஆர் ட்ராப்ட் இன்சைட் அ பேட் கம்பெனி. இதெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான கேட்டகரி இருக்குது. கூடவே இருப்பான், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுவிட்டு இல்லை இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதியா, ஏன்னா நம்ம வீட்டில் இப்படி தான் வளர்த்துருக்காங்க, நம்ம வீட்டில் நம்மளே ஏற்கனவே பயத்தில் இருக்கோம், அப்படியே உதறது உள்ளுக்குள்ள. அதனால தான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஐடியா கேட்குறோம், சஜஷன் கேட்குறோம். அவன் வேற கூட சேர்ந்து என்ன சொல்லுவான், ஐயோ நம்ம வீட்டில் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம வீட்டில் இப்படி செஞ்சோம்னா ஒத்துக்க மாட்டாங்க, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் நம்மளாம் இப்படி செய்ய முடியாது, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம இதை செஞ்சு இப்படி ஆகிப்போச்சுன்னா நம்ம வீட்டில் இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா நம்ம எங்கே போகிறது, நம்ம என்ன செய்வோம், நம்ம எங்கேயாவது போகணும்னா கூட நமக்கு அதெல்லாம் ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்காது, பின்னாடி சொத்து பத்து கிடைக்கும். எவ்வளோ விஷயம் பேசுகிறாங்க, ஆமாவா இல்லையா? ஸோ ஆல்வேஸ் பி வைஸ் இன் சூசிங் அண்ட் செலக்டிங் யுவர் கம்பெனி. இது ஒரு பெரிய ட்ராபேக் நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலையோ இல்லை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலையோ ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா லோவர் வைப்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு மேட்ச் ஆகவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்லி தேல் ட்ராப் டவுன். ஓகேயா? ஸோ அப்போ ஹையர் வைப்ரேஷனில் யார் இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து தான் அவங்களால பயணிக்க முடியும். அதுக்கப்புறம் 9வது விஷயம், சீக்கிங் அப்ரூவல். எதுக்குங்க இந்த அப்ரூவலை சீக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? சின்ன குழந்தையிலேருந்து நம்மளுக்கு அந்த பழக்கம் இருக்குங்க. சரி, சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த பழக்கம் இருந்துச்சு, பெருசாகியாவது அந்த விட்டு தொலைலாம்ல, நமக்கு தான் புத்தி வேலை செய்யாதுல்ல. எனக்கே இல்லைங்க, எனக்கு இன்னும் இருக்குங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் நான் செஞ்சுட்டு போனதும் ஒரு வீடியோவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு லூஸ் மாதிரி ஆர்வ கோளாறுல ஓடி போய் எங்கள் அம்மாட்ட தான் முதல்ல சொல்லுவேன், சொல்லிட்டு ஆப்பு வாங்குவேன். இதுதான் அப்ரூவல் சீக்கிங். அப்ரூவல் சீக்கிங். எதுக்கு இதை சொல்லுவானே, எதுக்கு அப்ரூவலை தேடுவானே, மூக்கோட பட்டம் தான் மிச்சம். இதை என் ட்வின்னு திட்டிகிட்டே இருப்பான் என்னைய, உனக்கு என்ன லூஸா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதே உங்கள் பேரண்ட்ஸுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், நீ அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு பெருமையாக வேற போய் சொன்னேன்னா அவங்க திட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்பான். இதே தான் என் மனசாட்சி எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. நீ சந்தோஷமாக இருக்கியா, உனக்கு பிடிச்ச வேலை செய்கிறியா, அந்த சந்தோஷத்தை உன்னோட என்ஜாய் பண்ணு, உன்னோட வச்சு நீ ஆனந்தப்படுறியா, உன் மனசுக்குள்ளேயே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கோ. இது எதுக்கு நீ போய் சொல்லிட்டு அப்புறம் நீயே திட்டு வாங்கிக்கிற? இந்த சீக்கிங் அப்ரூவல் இது எல்லாருமே பண்ணுவாங்க. சீக்கிங் அப்ரூவல்ங்கிற வேலை சொல்லிட்டு ஆப்பு வாங்கிட்டு திரிகிறது, அதுலேயே ஹர்ட் ஆகிக்கிறது, ரொம்ப ரணப்பட்டுக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதனால் லெட் அஸ் ஸ்டாப் டூயிங் தட். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் காமனாக நடக்கிற ஒரு விஷயம் இந்த இன்னும் பண்ணிட்டு திரிகிறேன் நான், ரொம்ப அட்வைஸ் ஆச்சு.
ஸோ லெட் அஸ் ஸ்டாப் டூயிங் தட். லெட் அஸ் நாட் சீக் ஃபார் அட்டென்ஷன் ஒரு அப்ரூவல். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம், 10வது விஷயம், ஹோல்டிங் ஆன் டு யர் பாஸ்ட். எப்போ பார்த்தாலும் புதுசாக ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, பழைய அடித்தளத்தின் மேலே புது பில்டிங் கட்ட முடியாது. நானே இந்த மிஸ்டேக் என்ன பண்ணுவேன்னா, எல்லாருக்குமே தெரியும் ஐ மேரிடு, எல்லாருக்குமே தெரியும் நான் ஐ மேனிஃபெஸ்டட் மை டிஎஃப். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்குது, லைஃப்பில் நடக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு என் மேரிட் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அதையும் அவங்ககிட்டையும் கேட்கவும் செய்வேன். நான் இப்படி இருந்தப்போ அவங்க அப்படி பண்ணாங்க, நீங்களும் அப்படி பண்ணிடுவீங்களா அப்படின்னு ஓப்பனாக அப்ரப்டாக கேட்பேன். அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா என்னை புரிஞ்சுக்காமல் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க, நீங்களும் அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது நிறைய தடவை மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் பொறுமையாக அவனுக்கு டைம் இருக்கும்போது என்ன சொல்லுவான், சொல்லிக் கொடுப்பான் எனக்கு, இந்த மாதிரி நீ கம்பேர் பண்ணாத, உனக்கு சப்போஸ் ஒரு விஷயம் பிடிக்கல, இது பண்ணுனா பிடிக்காது அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் லைஃப்பில் பண்ணிடாதீங்க, எனக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்காது, அது பேசாது, டிஸ்கஷன், கம்பேரிசன் இல்லை, நீ கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லுவான். இன்னொன்று, நமக்கு இந்த கம்பேரிசனுங்கிறது ஏன் வருது அப்படின்னு சொன்னால், மனசுக்குள்ளே இன்னும் அந்த காயமும் ரணமும் இருக்குது, அதனால் உருவான பயமும் இருக்குது. எப்போவுமே பாஸ்டில் இருக்கிற விஷயங்களோட லைஃப் லெசன்ஸ் மட்டும்தான் மனசில் இருக்கணும், அதனால் உருவான ரணமோ பயமோ இருக்கக்கூடாது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இந்த பக்குவ நிலை அடைகிறோம் பாருங்கள், ரணம் ஆயிடுச்சு, ஹீலிங் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஹீலிங்கான இன்னர் ஒர்க் பண்ணுறோம், பக்குவ நிலை அடைகிறோம். ஸோ இதுக்கான டைம் கேப் இருக்குது பாருங்கள், இதில் இந்த கம்பேரிசன் பூரா வரும். ஆனால் இந்த பக்குவ நிலை அடைகிற வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணுற பெரிய சேலஞ்ச் தான், we always keep remembering our past and we always compare our present with our past. இதை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த learning to forgive and forget and learning to be with gratitude whom even caused bitterness, யார் யார் நமக்கு கெடுதல் செய்தார்களோ அவங்க செஞ்ச நல்லதையும் சரி கெட்டதையும் சரி நமக்கு கிராட்டிடியூடோடு இருக்கிற ஒரு மனசு, பிளஸ் பண்ணுற ஒரு மனசு வருது இல்லை, அது வரைக்குமான அந்த பக்குவ நிலை, அந்த பக்குவ நிலை வர வரைக்குமான ஒரு கேப் இருக்குல்ல, அப்போ இந்த கம்பேரிசன் பூரா நடக்கும். ஸோ அது வந்து அந்த கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டே இருப்பீங்க. சரி, போனது போயிடுச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இறந்த தருணங்கள் இறந்து போயிடுச்சு. ஸோ ப்ரெசென்ட்டில் இப்போ நிதர்சனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதுவே காலமே செத்து போச்சு, இறந்த காலம், அதை நினச்சி உயிர் கொடுக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிக்கஸ்ட் சேலஞ்ச் வி ஃபேஸ் டியூரிங் தி ஹீலிங் ஃபேஸ், அதாவது நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கும்போது. அடுத்தது 11வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹோல்டிங் ஆன் டு அட்டாச்மெண்ட்ஸ். அதாவது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நானே எங்கள் அப்பா அம்மா கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, நான் ஒன்றும் எதுவும் எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கணும்னு நினைக்கல, கேட்கல. ஆனால் அதே ஆள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்ன செஞ்சுட்டாங்க, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு என்ன புரிய வச்சுட்டாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணி கொடுத்துட்டாங்க, இந்த கேள்வியும் இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை அறியாமலேயே. இன்னொன்று, இந்த ஹஸ்பண்ட் கூட இருக்கிறவங்கெல்லாம் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்து வெளியே வந்தவங்க, எக்ஸஸ் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணிட்டார், எனக்கு எதுவுமே புரிஞ்சுக்கல, எதுவுமே பண்ணல, என்ன டார்ச்சர் பண்ண தான் மிச்சம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நான் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சுட்டேன். நெகட்டிவோ பாசிட்டிவோ, இதே இது யாரோ ஒருத்தரை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சூழ்நிலையில் விட்டுருங்க, அப்பா அம்மா சூழ்நிலை, எக்ஸ் ஹஸ்பண்டு, இல்லை இப்போ டுவெல்லிங் பார்ட்னர், இந்த சுச்சுவேஷன்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். இது ஒரு மாதிரி விதமான அட்டாச்மெண்ட், நெகட்டிவ் அட்டாச்மெண்ட், குறை சொல்லி இப்படி பண்ணிட்டாங்கன்னு அந்த அட்டாச்மெண்ட்டுக்குள்ளேயே தான் நம்மளை அறியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் சொல்கிறது ஸ்டாப் கம்ப்ளைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் அட்டாச்மெண்ட் இருக்குது, என்னென்னா அப்சஷன், பொசசிவ்னஸ் கூட இல்லை, அந்த உரிமை, அளவுக்கு அதிகமான உரிமை, இந்த பொருள் எனக்கு தான் சொந்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன சொல்லி கொடுக்கப்படுது, உன்னால் எதையுமே பொசஸ் பண்ண முடியாது, நான் முட்டா பையிலேன்னு சொல்லி கொடுக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனால் இடத்துல இல்லை, நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அந்த பொருள் எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் உரிமையானது, என் லவ்வரோ என்னோட ஹஸ்பண்டோ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இது ஒரு லெவல் வரைக்கும் இருந்தால் அது பேர் பொசசிவ்னஸ். அப்படி சொல்லிக்கிறோம் நம்மளாம், அப்படி தான் சின்ன பிள்ளைன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஒரு லெவலை கிராஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் அப்சஷனா, வெறி. நம்ம எல்லாம் வெறி பிடிச்சி தான் வாழ்ந்துட்டு தெரியும். ஸோ இந்த அப்சஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுறோம், அந்த பாசம், அந்த அப்சஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா அதை நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட நிறைய தடவை என்ன சொல்லுவீங்க, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு கூட உன்னை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது நம்ம என்னுடைய ஐடென்டிட்டியை நான் தொலைச்சிட்டேன். என்னால் அவரை மீறி இப்படி கை காலை விரிச்சு இப்படி விரிஞ்சு கூட நிற்க முடியல, இப்படி முடங்கியே கிடக்கிறேன். அப்போது என் சுதந்திரத்தை நான் தொலைச்சிட்டேன், என் இண்டிபெண்டன்ஸியை நான் தொலைச்சிட்டேன், என் இண்டிவிஜுவாலிட்டியை நான் தொலைச்சிட்டேன். ஸோ இப்படி ஒரு லைஃப்பை நம்மளால் வாழ முடியாது. ஸோ இதுதான் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற பெரிய, ஆனால் இதையும் டாக்ஸிசிட்டின்னு நான் சொல்லுவோம், அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற பெரிய ட்ராபேக். ஸோ அதனால் இந்த அட்டாச்மெண்ட்டுக்குள்ளேயே வாழாதீங்க. நம்ம எல்லாருமே எப்படி இருக்கிறோம்னா, நம்மளை அறியாமலேயே நம்ம ட்வின்னு எவனோ ஒருத்தனை நினைக்கிறோம் பாருங்க, அவன் உண்மையிலேயே ட்வின்னாக கூட இருந்துட்டு போட்டோம், அப்படியே போய் ஒட்டு புள்ளு மாதிரி ஒட்டிக்கிறது. நம்ம இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், எங்கேயோ இருக்கிறாங்க, என்னத்தையோ செஞ்சுட்டு போட்டோமே, அவன் பயப்பிள்ள சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோமே, இங்கே இருந்துட்டு அதை நினச்சிக்கிட்டே திரியிறது. என்னத்துக்கு? நாம் இங்கே செய்கிற வேலைக்கு வந்து இம்பிட்டாதான் அவன் உதவ போகிறான்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நாம தான் நம்ம வேலையை
என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுதாலும் பிள்ளையை பெற்றுக்கிறது கன்சீவாக இருக்கிறவங்க தான் பெற்றுக்க முடியும். அது மாதிரி நம்ம கிச்சனில் நின்று நம்ம வேலையை செய்கிறது, இல்லை நம்ம ஆஃபீஸில் இருந்து நம்ம வேலையை செய்கிறது நம்ம தான் செய்ய முடியும். கதறி கரண்டு உருண்டாலும் நம்ம தான் செய்ய முடியும். அதுக்கு அவன் வந்து என்ன செய்ய போகிறான்? 24 மணி நேரம் அவனையே நினச்சிட்டு இருக்கிறது, அவனையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. இதில் இருந்தாலும் வெளியே வாங்க முதல்ல உங்கள் ஜோலி என்ன, உங்கள் வேலை என்ன, நம்ம என்ன பண்ணணும், நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், நம்ம ட்ரீம்ஸுக்கு நம்ம கமிட்டடாக இருக்கிறோம், ட்ரீம்ஸுங்கிற பாதையில் பயணிக்கிறதுக்கு அடுத்தடி எடுத்து வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னர் ஒர்க் என்ன பண்ணணும், நம்மளை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பாருங்க. இட் பிரேக்ஸ் அண்ட் ரிலீவ்ஸ் யூ ஃப்ரம் ஆல் கிளச்சஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட். எங்கெங்க ஸ்ட்ரிங்கு கோர்த்து வச்சிருக்கீங்களோ அதுல இருந்தெல்லாம் விடுவிச்சு யூ வில் பி யூ. அப்படி டிட்டாச்சு ஸ்டேஜுக்கு வருவீங்க. நீங்களாக உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக வாழ்றது எப்படி வாழணும்? நீங்களாக உங்களுக்காக வாழணும். அதுதான் டிட்டாச்சு ஸ்டேஜ். ஸோ கம் அவுட் ஆஃப் யுவர் அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப டஃப்பான சேலஞ்சுங்க. அதுலேருந்து வெளியே வருது. ஏன்னா தெரியாமையே உள்ளுக்குள்ளே சிக்கிட்டு கிடக்கணும். அதனால அடுத்தது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ப்ளீஸ் வாட்ச் இட் டில் தி எண்ட். அடுத்தது வந்து இன்டல்ஜிங் இன் டிஸ்ட்ராக்டிங் ஹேபிட். இது சூப்பருங்க. ஏன்னா நான் நிறைய செய்வேன். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ராஸ்பெக்ஷன், செல்ஃப் அனாலிசிஸ்லாம் எழுதுறோம் பாருங்க. அப்படியே யோசிச்சு தலைவலி வந்துருங்க. மண்டை காஞ்சு போயிடும் எனக்கு. காரணமே எங்கே இருக்குன்னு புரியாது. ஏன்னா அமைதியாக யோசிச்சா தானே என்னமோ நடந்துருச்சு எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த பேனாவை பிடிச்சிட்டு அந்த பேனா படுற பாடு, பேப்பர் படுற பாடு, கையில் எழுதுறதுக்கு பாயிண்ட் வரல, காரணம் தெரியல. அதை யோசிச்சு வேற சிந்தனைக்குள்ளேயும் போக முடியல, மற்ற வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதை தீர்த்து வச்சுட்டு நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்காம அடுத்த விஷயத்துக்குள்ள போக முடியல. ஸோ அப்போ படுற அந்த தவிப்பு இருக்குல்ல, அந்த தவிப்புலேருந்து நம்மளே தற்காலிகமாக எஸ்கேப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? ஒன்று பான்னு பார்க்குறது, இல்லைன்னா இன்டர்நெட்டில் யூடியூப்பில் போய் எனத்தையும் ஒரு வீடியோ சம்மந்தம் இல்லாத வீடியோவை பார்க்குறது, இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தமாகவே ஒரு 1008 வீடியோவை பார்த்துக்கிட்டே தெரியுறது. ஒரு வீடியோவை பார்க்கணுமா இன்ட்ரெஸ்ட் ஆயிடும், அடுத்த வீடியோ கீழே போட்டிருக்கிறதோ இந்த டைட்டிலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே, போட்டிருக்க தம்ப்நெயிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு அதை போய் பார்க்குறது. அதை பார்த்தோம்னா அதுக்கு கீழே ஒரு வீடியோ வரும். இப்படியே தூங்குற வரைக்கும் டைம் பூரா வீணாக போயிடும். நிம்மதியாக தூங்கியிருந்தா தலைவலியாவது விட்டுருக்கும். அதையும் செய்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இது மாதிரியே ஒரு மாதம் 2 மாதம் இல்லைங்க, ஒரு வருஷக்கணக்கில் நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு திரிறோம். இதுதான் உண்மை. வேலைக்கு போகிறோம் வர்றோம், வீட்டில் இருக்கிற கொஞ்சம் நேரமாச்சும் உருப்படியாக நமக்காகன்னு வேலை செய்யுமா? அதுவும் கிடையாது. யோசிச்சு மண்டவலி வந்துடுது. உடனே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு, எஸ்கேப் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனை நோக்கி போகிறோம். அதிலே பார்த்து அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து போச்சு, தூங்கிட்டோம். திருப்பி அடுத்த நாள் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி நம்மளோட ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ரொட்டீன் ஒர்க்கிங் ஒய்ஃபாக இருக்கிறோம், இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கிறோம், பொண்ணாக இருக்கிறோம் அப்படின்னா ஆஃபீஸ் போக வேண்டியது, வர வேண்டியது, திருப்பி நைட் அடுத்த நாள் வந்து யோசிக்க வேண்டியது, ஒன்றும் வரலையா தூக்கி, இப்படியே நிறைய வருஷங்களை கடத்திடுறோம் நம்ம. இப்படி தான் டைம் வேஸ்ட்டாக போகுது நமக்கு. ஸோ டோன்ட் இண்டல்ஜ் யுவர் செல்ஃப் இன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்யூஷனை கொடுக்காது. தலை வலிச்சாலும் பரவாயில்ல, 2 நாள் வலிக்குமா, 3 நாள் வலிக்குமா, வாந்தி வருதா, வரட்டும். சரியாக தூங்க முடியலையா, ஆனால் காரணம் தெரிஞ்சு போயிடும். 4 நாளில் காரணம் தெரிஞ்சிருங்க. அதுக்கு மேலே நம்ம ஆன்மா நம்மளை தவிக்க விடாது. ஓகேயா? இந்த 12 விஷயமும் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ். எதுக்கு? ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. அதாவது எப்படி சொல்கிறது, கரேஜ் இல்லாததுனால, இல்லை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து அந்த ஒரு பக்குவ நிலை வருதில்ல, அந்த லேக் ஃபேஸில் நம்ம ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் 12 சேலஞ்சஸ் என்னென்ன? லிமிட்டிங் பிலீஃப்ஸு, ஐடென்டிஃபைங் யுவர் செல்ஃப் வித் யுவர் ஜாப் டைட்டில், அதுக்கப்புறம் ஃபீலிங் ஆன்ஷியஸ், கிரிட்டிசைசிங் யுவர் செல்ஸ், டேக்கிங் திங்ஸ் பர்சனலி, ஃபீலிங் கில்ட்டி, பீயிங் இன் டு தி ஹேபிட் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேஷன், அதுக்கப்புறம் பீயிங் வித் பேட் கம்பெனி, அப்புறம் சீக்கிங் ஃபார் அப்ரூவல் அண்ட் அட்டென்ஷன், ஹோல்டிங் ஆன் டு யுவர் பாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹோல்டிங் ஆன் டு யுவர் அட்டாச்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இண்டல்ஜிங் இன் தி டிஸ்ட்ராக்டிங் ஹேபிட்ஸ். ஓகே, இப்போவே ரொம்ப நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய செகண்ட் பார்ட்டாக நான் அடுத்த வீடியோ போடுறேன். இந்த 2ஐயும் சேர்த்து தான் ஒரு வீடியோ. ஸோ இதுக்கான இன்னர் ஒர்க் என்ன பண்ணணும், இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது தான் செகண்ட் பார்ட். பார்ப்போம்.